அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பயிற்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும், லாபஸ்தானத்துல குருவும் இருக்கிறாங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எளிதா முடியும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தை கேது குறிப்பாரு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இந்த மாதத்துல சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்க ராசிக்கு யோக செய்யும் கிரகம் அப்படின்னா செவ்வாய். அவரு பல பெறும் போது பல வழிகளிலும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க தொடங்கும். நீண்ட நாட்களாவே நீங்க எதிர்பார்த்திருந்த காரியம், நடைபெறாம இருந்த காரியம், இழுபறியா இருந்த காரியம் இந்த மாதத்துல நடக்க தொடங்கும். இடம் பூமியால உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது உண்டு. தொழில நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கிறதுக்கு கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த போட்டிக்கு மத்தியில தான் உங்களுக்கு லாபமும் கிடைக்க போகுது. எந்த அளவு கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கடகராசிக்கு சகோதரர்கள்லாம் உங்களுடைய குணமறிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. தொழில் பங்குதாரர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பாகவே கிடைக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறாரு. மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன், விரையாதிபதி புதன் நீச்சம் பெறுவது கடகராசிக்கெல்லாம் நல்லது. விரயத்துக்கு ஏத்த வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். உத்தியோகத்துல இதுவரைக்கும் கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் கிடைச்சிருக்காது. இந்த மாதத்துல முயற்சி செய்தீங்க அப்படின்னா கிடைக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமானாலும் காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்துல கைகூடும். மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் செய்ய வேண்டாம். அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மற்றவர்களை நம்பாம இருக்கிறது தான் கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. சுகாதிபதியான சுக்கிரன் வக்ரமா இருக்கிறாரு. சுக்கிரனோட நகர்வு அப்படிங்கிறது மிக முக்கியம். சூரியன் குடும்பம், பழக்க வழக்கத்துக்கு அதிபதி. 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பேச்சியாக போறாரு. அவருடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். குடும்பத்தோடு இணைஞ்சு நீண்ட தூர பயணமும் சென்று வருவீங்க. ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது செல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை சரியா முதலீடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது எதிர்காலத்துல கிடைக்கும். அரசு மற்றும் அரசியல் தொடர்புடைய தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். வழக்குகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா படிப்படியா நீங்கும். பழைய பாக்கியிலிருந்து ஒரு சிறிய தொகை அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரும். கடகராசிக்கெல்லாம் தொழில்ல புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. இடமாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதத்துல புதனால உங்களுக்கு விபரீத
ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதில் நினைத்து பார்க்க முடியாத அளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கான அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தந்தை வழி சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சொத்து சார்ந்த ஆவணங்கள்ல நீங்க எதிர்பார்த்திருந்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற முழு அங்கீகாரம் கிடைக்க போகுது. கடகராசிக்கெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கும். உங்களுடைய செயலால உறவினர்கள் பெருமை கொள்ளுவாங்க. உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது உத்தியோகத்துல அதிகரிக்கும். உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். பணத்தை கவனமா கையாளுறது நல்லது. வயதானவர்களுக்கு கண் பிரச்சனை, தலைவலி, மூச்சு விடுவதில் சிரமம் இதெல்லாமே இருக்கும். சற்று மருத்துவரை ஆலோசனை அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியில சற்று மந்தமாக இருப்பாங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது குழந்தைகள் மீது செலுத்தணும். வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணோட உடல் ஆரோக்கியத்திலையும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். சமுதாயத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். தொழிலில் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால அவ்வப்போது உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால திடீர் விரயங்கள் அப்படிங்கிறது வரும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வர்றது நல்லது. கடகராசிக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. உங்க ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் செய்யும் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மன பயமும் போராட்டமும் பணக்கவலையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்குங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். தொழிலில் பணியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு, 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இந்த முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை செய்யும் பொழுது எதிர்பாராத நல்ல சம்பவம் அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டு. திடீர் தனவரவு வரும். உங்களுக்கு பிரபலங்களோட நட்பால உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுது. வாங்கிய கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதுல சிறு தொகையாவது இந்த மாதத்துல செலுத்துவீங்க. நிம்மதி அப்படிங்கிறது ஓரளவு கிடைக்கக்கூடிய மாதம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் அப்படிங்கிறத வாங்குவீங்க இந்த மாதத்தில். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்தாலும் விட்டு கொடுக்காம இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய பொருள்களையும் களவு போகாம பார்த்துக்கிறது நல்லது. அமாவாசை நாட்கள்ல உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கடகராசிக்கு இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாவே இருக்கும்.